ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11-12. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தில் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்தீரு, அதுக்காக ஸ்தோத்திரம். இதில் உள்ள வசனத்தில் உள்ளதான எல்லா ரகசியங்களையும் இந்த கால வேளையில் அடி எனக்கு வெளிப்படுத்தி தந்தருளுவீராகப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தில் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. இதில் பெரிய அர்த்தங்கள் இருக்குது. முதலாம் ஆற்றுக்கு என்ன பேர்? பைசோன். பைசோன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் ஜெபம். அப்போது நம்ம இந்த நாட்களில் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் அதுதான் கர்த்தர் சொல்கிறார். ஜெபிக்கிறவங்களாக கர்த்தர் இந்த நாட்களில் மாற்ற வேண்டும். ஆரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, நம்ம எப்படி இருக்கணும்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். இப்போ அந்நாள் ஜெபிச்சது நமக்கெல்லாம் தெரியும். அவள் எவ்வளோ வேதனையாக இருந்தா. வேதனையோட தேவசமூகத்தில் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? கேட்டார். அதே போல் நீங்கள் இன்றைக்கி ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. இங்கே நீங்கள் எந்த காரியத்தோட ஜெபத்துக்கு வந்திருக்கீங்களோ உங்கள் மனதில் இந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். கர்த்தர் சொன்னார் 2 நாளாகமே 7ஆம் அதிகாரத்தில், இந்த ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கத்தட கண்கள் திறந்தவர்களும் காதுகள். வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமோ 7ஆம் அதிகாரம். ஆமே. இந்த ஆலயத்தில் இருந்தீங்க எந்த காரியத்துக்காக நீ இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்றோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆலயத்தில் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. துக்கத்தோடு வந்திருக்கீங்க. இவ்வளோ நாளும் ஜெபம் பண்ணியும் கர்த்தர் எனக்கு செய்யலையே. அம்மா புதிய வருஷத்தில் இதோ புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்னாங்களே, இந்த 12 நாள் வரைக்கும் செய்யலையே. எத்தனையோ கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. ஆகவே உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். உங்கள் ஜெபத்தை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு சொட்டு கண்ணீரோட வீணாக போனதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. துருத்தியில் பாட்டிலில் நிறைச்சி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் எதுக்கு நீ வடித்தாயோ அதே கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அவர் வல்லமையுள்ள தேவன். அந்நாள் ஜெபம் பண்ணான். தேவனுடைய ஆலயத்தில் போய் கண்ணீர் விட்டு ஜெபித்தா. அந்நாளில் ஜெபத்தை கேட்ட தேவன் உன் ஜெபத்தையும் கேட்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அப்போ ஆமே, சாலமோன் எப்படி ஜெபித்தாங்களா? அக்கினி இறங்கும் மாதிரி, பரிசுத்த அக்கினி இறங்கும் போது பெரிய. அப்போ அந்த அக்கினியினால ஆலயத்தையே நிரப்பினாங்களா. இன்னைக்கு கர்த்தர் காலை என்கிட்ட சொன்னார், யாரெல்லாம் வாஞ்சையோட கர்த்தர் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னார். ஆண்டவரோட பரிசுத்தாவில் ஏற்பட்டது கிடையாது. அது அக்கினி வர்றதுக்கு முன்னால் நமக்கு ஒன்றும் தெரியாது. அந்த அபிஷேகம் வரும்போது உங்களுக்கு அபிஷேகம் பெற்றவங்களோட கேட்டு பாருங்க, இருக்கிற இடமே தெரியாது. பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம நடுவான் அந்த அக்கினி ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போது இந்த உடம்பெல்லாம் லேசாக போயிடும். நம்ம இங்கே இருக்காது, பரலோகத்தில் இருக்கோம். அங்கேருந்து தப்பந்தம் முடிஞ்ச பிறகு கீழே வரும்போது தான் தெரியுதோ, ஐயோ நம்ம அபிஷேகத்தில் எப்படி இருந்திருக்கோம். ஆனபடினால பரிசுத்த அக்கினியானது சாலமோன் ஆட்கள் பரிசுத்த அக்கினி ஆலயத்துக்குள்ளே இருந்ததுனால எல்லாரையும் அந்த அக்கினியானது பட்சிக்காம அவங்கள பலப்படுத்தினபடினால ஆண்டவரான தேவரோட மகிமை நிரப்பிட்டு பெரிய மகிமை அக்கினி அபிஷேகம் மகிமை ஆலயத்தை சாலமோன் நாட்கள் ஆலயத்தை நிரப்பினது போல இந்த நாட்களில் நம்மட ஆலயத்தை அவருடைய அக்கினி அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்ப வேண்டும். அது மட்டுமல்ல,
രണ്ട് നാലാകമം 32:24. 2 നാലാകമം 32:24. ஆமே. எசேக்கியா பற்றி நமக்கு தெரியும். அவன் ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன்னை நான் எடுக்க போறேன்னு. எப்படி இருந்திருக்கும்? அவனும் எல்லாரும் ஜெபம் பண்ணோம் அந்த வேதனை நேரத்தில். இப்போ எசேக்கியா வியாதிப்பட்டாங்க. அவன் சோறுவரமா திரும்பி அழுதுட்டாங்க. ஆனால் ஜனங்களோட ஜபத்தை கேட்டு கர்த்தர் அவன் ஆயுஷ் நாட்களை 15 வருடம் கூட்டி கொடுத்தாங்க. அதே போல வியாதியா இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஜபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். வரைக்கும் கர்த்தர் எல்லாரோடும் கூட இருந்தார். இந்த வருடத்திலும் கர்த்தர் கூட இருக்கணும். எந்த தீமையும் வரக்கூடாது. வியாதி வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளோட பலவீன நேரத்தில், வியாதி நேரத்தில் கர்த்தர் இருந்து ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதே மாதிரி வியாதி படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் இறங்கணும். அவங்களோட வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றி எசேக்கியா ராஜாக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்தது போல நம்ம பிள்ளைகளுக்கும் ஆயுஷ் நாட்களை அது எத்தனை வருஷமோ தெரியாது, கர்த்தர் கூட்டி கொடுக்கணும். கர்த்தர் அப்படி செய்கிறார். விசுவாசத்தின்படி ஆக கடன்னு கர்த்தர் சொன்னார். அதே போல் இந்த நாட்கள், இந்த மாதத்தில் வியாதியாக இருக்கிறவங்களுக்கு கூட கர்த்தர் இறங்கணும். எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுஷ் நாட்கள் கொடுத்த தேவன் நம்ம பிள்ளைகளும் வியாதியாக இருக்கிறாங்க, ஆயுஷ் நாட்களே கர்த்தர் கூட்டி தர வேண்டும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 141:5 வாசிப்போம். சங்கீதம் 141:5. ஆமாம், பரிசுத்தவான்கள் கொட்டுறது உன் தலைக்கு எண்ணெய். ஊழியக்காரு திட்டுறாங்களா, ஐயோ பாஸ்டர்மா என்ன திட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. அது தலைக்கு என்னதா? எண்ணெயா. ஊழியக்காரு தலைக்கு கொட்டுறது, நான் நல்ல வசனம் பாருங்க, ஊழியக்காரு உன் தலையை கொட்டுறது, உன்னை திட்டுறது, அது உன் தலைக்கு எண்ணெயா. அதுக்கு நீ கை விளக்கக்கூடாதா? அவங்க திட்டுறாங்களா, அதுக்கு ஒரு நன்மை இருக்கும். ஊழியக்காருக்கு தெரியாம எந்த காரியம், ஒரு வசனம் இருக்கும், என் ஊழியக்காருக்கு தெரியாம எந்த காரியத்தையும் கர்த்தர் செய்ய, தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்லாம எந்த காரியத்தை அவர் செய்ய மாட்டார். ஆகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் ஏதாவது நடந்தனா கூட ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டு தான் அவர் செய்வார். அதே போல் இந்த நாட்களில் கர்த்தர் வியாதியாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் விடுதலை தரணும். அது மட்டுமல்ல, தலைக்கு ஊழியக்கார தலையில் உன்னை திட்டுறது தலைக்கு எண்ணெயாக இருக்குது. ஆனபடினா அதுக்கு நீங்கள் விளக்கக்கூடாது. ஊழியக்காரனை திட்டாங்கன்னு விளக்கக்கூடாது. அது தலைக்கு எண்ணெயாக இருக்குமா. கர்த்தர் உன்னை நடத்துவாரா. அது மாதிரி நாட்கள் முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவ சுமத்தில் போய் ஜெபித்தோம். ஜெபித்த காரியத்தை கர்த்தர் செய்தார். ரெண்டாவது, அவனை எசேக்கியா ராஜாவு மரணப்படுக்கையாக இருந்தாங்க. கர்த்தர் ஜெபிக்கும் போது 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். சாலோமோனின் ஆலயத்தில் தேவ மகிமை இறங்கி அந்த இடத்தை அக்னியினால கர்த்தர் நிரப்பினாங்களா. கடைசியாக என்னது ஊழியக்காரு தலைக்கு கொட்டுறது எனக்கு எண்ணெயா கர்த்தர் மாற்றணும். ஒரு பைசோன்னு சொல்லும்போது ஜபம். அடுத்தது அதில் என்ன விளையுமா? பொன்னை சொல்லும்போது விசுவாசம். அதுக்கு சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 9:22 வாசிப்போம். மத்தேயு 9:22. வியாதியா இருக்கிறவங்கள்ட்ட கர்த்தர் சொல்றாங்க. என்ன சொன்னாங்களா? அவன் வியாதியோட வந்திருக்கிறான். கர்த்தர் சொன்னா, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ நம்பி அவனை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமான. வியாதியாக இருக்கிறவங்க தான் தேவனிடத்தில் வராங்க. வியாதிக்காருக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். அதே போல கர்த்தரே நம்பி இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். அந்த நாட்களில் செய்த தேவன் இந்த நாட்களிலும் அந்த வல்லமை குறுகி போனதில்லை. இயேசுவை நம்பி வந்தானே உனக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். ரெண்டாவது, மத்தேயு 15:28. மத்தேயு 15:28.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்நேரமே அவ மகள் ஆரோக்கிய வியாதியா தேவனிடத்தில் கொண்டு வந்த பிள்ளைக்கு இயேசு ஒரு வார்த்தை சொன்ன போது கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். அதுபோல அன்றைக்கு இருந்ததான அந்த வல்லமை விசுவாசம் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் வியாதியோட பலவீனத்தோட தேவனிடத்தில் வந்திருப்பீங்க, விசுவாசத்தோட கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் விடுதலையை தந்திருக்கிறாரா. அந்த மகளுக்கு விடுதலையை கொடு. இன்னைக்கு உனக்கும் கர்த்தர் விடுதலையை தருவராயிருக்கிறார். கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவார். அது மட்டுமல்ல, மார்க் 5:34 வாசிப்போம். மார்க் 5:34. ஆமென். இயேசு மகளை பார்த்து சொல்றாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் சமாதானம் இல்லாம அந்த இடத்துல வந்திருக்கிறான். கர்த்தர் சொன்னார், வேதனை நீங்கி சுகமாயிரு. சமாதானம் இல்லாம சுகமா இல்ல வியாதியா இருக்கிறவங்க தான் இயேசு ஆண்டவர். அதே போல நம்ம இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம். ஒருவேளை உனக்கு சமாதானம் இருக்காது. கர்த்தர் சொல்றார், நீ போது என் சமாதானத்தோட நீ போ. நீ வியாதியா வந்திருக்கிறியா, நீ போகும்போது சுகத்தோட போ. இயேசுவை விசுவாசி, கர்த்தர் உனக்கு செய்வார். அது மட்டுமல்ல, லூக்கா 17:6 வாசிப்போம். லூக்கா 17. ஆமே. அதுக்கு கர்த்தர் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடல்ல நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படி. நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் தரணும். நம்ம சொன்னா ஒன்றும் போறதில்லை. ஆனால் அப்படிப்பட்டதான விசுவாசம் கர்த்தர் நமக்கு தந்திருக்குது. நம்ம தான் அது பயன்படுத்தலை. எத்தனையோ இப்போ வியாதியாக இருக்கிறாங்க சிலவங்க. நான் எப்பப்போ சொல்லுவேன், வியாதியாக இருக்கிறவங்க ஊழியக்காரை தேடாதீங்க. கர்த்தர் சொன்னார் மார்க் 16:17, நீ விசுவாசத்தோடு அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணு. கர்த்தர் என்ன பண்ணார், அந்த வியாதிக்காரனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அதே போல நீ கடுகுகளை, அதை விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். கர்த்தர் அந்த மரத்தை பார்த்து போச்சுன்னு அந்த கர்த்தர் எனக்கு செய்வார், என் ஜெபத்தை கேட்பார். அதுபோல நீங்கள் விசுவாசத்தோடு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா, கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம எவ்வளோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆறுகிட்ட நம்ம தேவைகளை சொல்ல முடியும். வீடு இல்லை, வேலை இல்லை, கடன் பிரச்சனையில் இருக்குது, எத்தனையோ பேருக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் விசுவாசம் எனக்கு இருந்தால் போதும், இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். கடுகளவு விசுவாசம் சொல்லும் போது அது பொண்ணா நீங்க உடைச்சு பாருங்க, உடையுமா? உடையாது. அதுக்குள்ள பலன் இருக்குது. அது பூர்ணமான ஒரு பொருள். அது பூர்ண ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை உனக்குள்ள இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார், நீ நினைக்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். ஆனபடினால கர்த்தர் இந்த நாளுக்கு கடுகள விசுவாசம், இவ்வளோண்டு தான். கடுகு என்ன இருக்குது, இவ்வளோண்டு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் பூர்ணமாக இருக்குதா, கடு முழுசாக இருக்குது பாருங்க. நம்மளை உடைக்க முடியுதா? உடைக்க முடியாது. அதே போல கொஞ்சம் விசுவாசம் உனக்குள்ள இருந்தனால் போதும், கர்த்தர் உன்னோடு கூட இருந்து இந்த வருடத்தில் உன் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ எங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணாலும் சரி, வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, உன் விசுவாசத்தை கர்த்தர் காண்கிறார். உனக்கு கர்த்தர் விடுதலை தருவார். அது மட்டுமல்ல, யோவான் 2:11 வாசிப்போம். யோவான் 2:6. கானாவூர் கல்யாணத்தை முதல் செய்த அற்புதம் அதுதான். தண்ணீரே திராட்சமாக மாற்றினார். அந்த ஜாடியெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொன்னாங்க. நம்ம நினைப்பாங்க, ஐயோ அது அசுத்தமாக கிடக்குதேன்னு. ஆனால் கர்த்தர் தொடுறதெல்லாம் பரிசுத்தம். அசுத்தமாக இருக்கிற மனுஷனே கூட கர்த்தர் தொட்டனா என்ன, அது பரிசுத்தமாய் மாறுது. அது வெளியில் இருக்கிற ஜாடியெல்லாம் கழுகி எடுத்தா பெரிய 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 ஜாடிங்க, தண்ணி நிரப்ப சொன்னாங்க. ஆனால் கொண்டு வச்சவங்க அப்படியே எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கை காலு கழுகிற ஜாடி எப்படி இருக்கும்னு. சுத்தமாக கழுவி எடுத்து எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த ஜாடியை சுத்தமாக கழுவிட்டு தான் அந்த இடத்துல கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பினாங்க. இயேசுவின் அம்மா போய் சொல்லியிருக்கிறாங்க ஐயா கிட்ட, இயேசு கிட்ட. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், எல்லாரும் ஜாடி தண்ணியில்
நான் தண்ணி நிரப்ப சொன்னாங்க, ஆனால் அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு. கத்தர் அதை அக்ஷரசமாக மாற்றினா. முதல் சாப்பிட்டவங்களுக்கு அந்த ருசியே இல்லை. அடுத்த முறை இது எங்கே இருந்துச்சு, இவ்வளோ நேரம் ஒளிச்சு வச்சிருந்துச்சு, இப்போ கொண்டு. அதுபோல இயேசு செய்த காரியங்கள் உங்களோட வாழ்க்கையிலோட அற்புதமான காரியத்தை இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் கத்தர் உங்களுக்கு ஆண்டோ இதோ புதிய காரியம் கத்தர் எங்கிட்ட சொன்னார், உனக்கு கூட நான் செய்வேன். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:13. 1 கொரிந்தியர் 13:13. ஆமென். இந்த 3 நமக்குள்ள இருக்கணும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது இருந்தா கத்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் கத்தர் நம்மளை நடத்த போகிறார். அல்லேலூயா. அடுத்து முதலாவது வந்து என்ன சொல்றது, பைசோன். பைசோன் சொன்ன அர்த்தம் என்ன, ஜபம். நீங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்களாக இந்த புதிய வருடத்துல நீங்க நினைக்கிறீங்க ஆறு ஓடுது தண்ணி ஓடுது, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. ஆதி ஆமத்தில் அர்த்தங்கள் இருக்குது. ஆனபடி 2வது வந்து பொன். பொன்னன் சொல்லும்போ என்னது, விசுவாசம். உங்களுக்குள்ள விசுவாசத்தை கத்தர் தரும். அடுத்த வசனம் என்ன சொல்றாங்க, அந்த தேசத்தில் பொன் அல்லது அவ்விடத்திலே என்ன இருக்கிறா, பீதோலாகும் இருக்குதா. பீதோலாகும் சொல்லும் போது இருக்கிற ஜீவியமா நம்ம இருக்கிற இடங்கள்ல போற இடங்கள்ல எங்கெல்லாம் தங்கி இருக்கிறோம் அநேகருக்கு சுகந்த வாசனையாக நம்ம இருக்கணுமா. வாசனை கொடுக்கிற ஜீவியம். வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிற ஏரியாவில் கெட்ட காரியங்கள் இல்லை, நல்ல காரியம் வாசனை கொடுக்கிறவங்க அநேகருக்கு முகந்து வாசனை கொடுக்கிற ஜனங்களாக கடந்ததெல்லாம் போட்டும் இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இந்த புதியத்தில் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த வருடத்தில் அநேகருக்கு நான் வாசனை கொடுக்கிறவளாக வாசனை கொடுக்கிறவனாக என்னை மாற்றணும். வேலை செய்கிற கம்பெனிகளில் எங்கெங்கெல்லாம் நம்ம போகிறோம், ஊழியத்தின் பகுதியில் சொந்தக்காரர்கிட்ட போகிறோம், அங்கெல்லாம் அநேகருக்கு நம்ம வாசனை கொடுக்குறவங்களாக கத்தர் நம்மளை மாற்ற வேண்டும். வாசனைன்னு சொல்லும்போது அந்த பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வந்து அந்த பாவியான ஸ்திரீ தைலத்தை பூசினாங்க. அப்போ அந்த வீடெல்லாம் என்ன பண்ணிச்சு, வாசனையினால நிறைஞ்சிச்சு. அதே போல நாம இருக்கிற ஏரியாவில் நம்ம மற்றவங்களுக்கு வாசனை இயேசுவை பற்றி சொல்லணும், ஜெபம் பண்ணணும், 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லணும், வாசனை கொடுக்குறவங்களா கத்தர் நம்மளை மாற்றணும். அது மட்டுமல்ல, எபேசியர் 5:2 வாசிப்போம். என்ன பண்ணுமா, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள். கிறிஸ்து மற்றவங்களுக்கு வாசனை கொடுத்தாங்களோ அதே போல நம்ம இருக்கிற இடங்கள்ல வீடுகளில் அநேகருக்கு நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் வாசனை கொடுக்குறவங்களாக. போனதெல்லாம் போட்டு இந்த புதிய வருடத்திலிருந்து அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்வார். அது மட்டுமல்ல, ஏசாயா 11:3 வாசிப்போம். ஏசாயா 11. கர்த்தருக்கு பயப்படுங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அங்கே போனாலும் மனுஷன் நம்மளே பார்க்கல, கர்த்தர் பார்க்கிற பயம் நம்மோடு இருந்தா அநேகருக்கு நீங்கள் வாசனை கொடுக்குறவங்களாக இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். முதலாவது வந்து என்ன பண்ணாங்க, வந்து ஜெபிக்கிறவங்களா கர்த்தர் நம்மளை மாற்றணும். 2வது நமக்கு ஒரு கர்த்தர் தரணும். 3வது வாசனை கொடுக்குற ஜீவத்தை கர்த்தர் நமக்கு தரணும். அது மட்டுமல்ல, அடுத்தது கோமேதகம். கோமேதகம் சொல்லும் போது நியாய தீர்ப்பா. நியாய தீர்ப்புன்னு சொல்லி ஒரு பயம் நமக்கு உண்டாயிருக்கணும். நியாய தீர்ப்பை பற்றி வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16-17. தேவனோட ஆவி பரிசுத்தாய் பெற்ற நாம்
இந்த ஆலயத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. நம்ம தேவனே மாத்திரம் நம்ம சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க நினைச்சனா தேவனே, அதனால பயத்தோடு இருங்க. யாரையும் கெடுக்கிறதுக்கு யாரும் போகாதீங்க. அது வசனம் தான், நான் சொல்லல. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, போன மாசத்திலே சொன்னாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார் நான் அவனை கெடுப்பேன்னு சொன்னார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றோ தேவனுடைய ஆவி பரவி உங்களுக்குள்ள இருக்குது. அந்த பரிசுத்தாவி உங்களை நடத்தும். எங்க போனாலும் பரிசுத்தாவியானவர் உங்களை நடத்தட்டும். நம்ம உலகத்தாரு கிடையாது. நம்ம பெண்டிகோஸ்ட் ஜனம் சொன்னா ஏன் பயம் சொன்னா, அவங்க பரிசுத்தாவி பெற்றிருக்காங்க. அந்த அபிஷேகம் அவங்களை நடத்தும். மனுஷன் நம்மளை நடத்த மாட்டாங்க, ஆவியானவர் நம்மளை நடத்துவார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவனே கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் என்ன இருக்குது? பரிசுத்தமா. அந்த யாரு? நீங்களே. நீங்க தான் அந்த ஆலயம், நான் இல்லை. நம்ம எல்லாம் ஒரு ஆலயம். இந்த ஆலயம் எல்லாம் கூடி சேர்ந்தா எப்படி இருக்கும்? பெரிய மகிமை இந்த இடத்துல இருக்கும். ஆனபடினால் இந்த நாட்களில் பயத்தோடு இருங்க. இந்த புதிய வருடத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பயப்பட்டு உம்மோட வழியில் நடக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். யூதா 6ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா 6ஆம் வசனத்தை வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்களை அவங்க பாதாளத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அதே போல கர்த்தர் நம்மளை அழைச்ச நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைத்திருக்கிறார். அந்த பயத்தை நமக்கு தரணும். கர்த்தரும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கோமேதகம் சொல்லும் போது நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பு நமக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ வரக்கூடாது. நியாய தீர்ப்பிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கணும். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நோவா பேழையில் இருக்கும்போது அது ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கலினாலே அந்த கருத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் நாளில் தேவதூதர்கள் அவங்க நான் 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 இந்த பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. லூசிபேரை கீழே தள்ளிட்டாங்களா. வானத்துக்கு ஏறுவேன், எசையாவில் அந்த வசனம் இருக்கு. நான் வானத்துக்கு ஏறுவேன் சொல்லிற வசனம் இருக்கு. கர்த்தர் என்ன பண்ண? அவனை தள்ளி அதாளத்துக்கு பெருமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தா போதும், எங்க போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கா. அதே போல நோவா பேழைக்குள்ள காப்பாற்றப்பட்டார். நோவா காலத்தில் ஜனங்களோ நியாய தீர்ப்புக்கு தப்பி வித்தாங்களா. நோவா அந்த காலத்தில், இப்போ இந்த காலத்தில் நம்ம சத்தியம் சொல்கிற மாதிரி தான் யாராவது கேட்குறாங்களா? அதுக்கு போலதான் அந்த காலத்தில் நோவா தாத்தா சாட்சி சொன்னாங்க, சத்தியத்தை பற்றி சொன்னாங்க. ஒருத்தரும் கேட்கல. ஆண்டவரே தீர்மானம் பண்ணிட்டாங்கப்பா, நீ பேழை செய்யப்பா, வீடு ஆட்களும் நீயும் பிள்ளைகளும் ஏறிக்கப்பா, மீதி பேர். அதே மாதிரி கர்த்தரேங்கிட்ட சொன்னாரு, அடுத்த பூமியில தண்ணி அடிச்சுட்டு போறாங்களா. ஆண்டவர் சொன்னாரு, நான் தண்ணியில அழிக்க மாட்டேன்னு. ஆனா மொத்தமா அழிக்க மாட்டாரு. அக்னி ஒருவ தெரியல, தண்ணியில் அழிக்குமா அக்னியில் அழிக்குமோ. கர்த்தர் எது வந்தாலும் கர்த்தர் நம்மளே பாதுகாக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எங்க போனாலும் கர்த்தரோட காரம். உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்பட ஒரு பயம் உள்ள இருக்கணும். ஆண்டவரே, நான் ஆண்டவர் பிள்ளையப்பா, நீர் என்ன பார்க்கிற தேவன், மனுஷர் என்ன பயம் இருந்தா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். சங்கீதம் 96:13 வாசிங்க. சங்கீதம் 96:13. அவர் என்ன, ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவர் வருகிறார், அவர் பூமியே நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோ ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். அவர் சொன்னதே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனபடினால் இந்த நாட்களும் நமக்கு தர வேண்டும். இயேசுப்பா வரப்போகிறார். பயத்தோடு இந்த நாட்கள் அவரோட சமூகத்தில் காத்திருப்போம். சங்கீதம் 98:9 வாசிங்க. ஆமே, அவர் நிதானமாக தான் நியாயம் தீர்ப்பார். அவர் பூமியே நியாயம் தீர்க்க வரப்போகிறாரா. பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பு. அவருக்கு தெரியும் நியாய தீர்ப்பு அவர் கையில் தான் இருக்கு, நம்ம கையில் இல்லை. ஆனபடினால் இந்த நாட்களில் பயத்தோடு இருங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க.
யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12:31. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்பொழுதே நியாய தீர்ப்பு உண்டாக போகுது. அனபடினால் இந்த நாட்களை ஏசப்பாக்கு பயந்துருங்க. ஆண்டவரே, உலகத்தை நீ நியாயம் தீர்க்க வரப்போறிய, நீ நியாய தீர்ப்புக்குள்ள நான் பங்கு பெறக்கூடாதப்பா. அதில் என்ன விடுதலையாக்கும் தேவனிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். அது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு பார்த்தலும் விரோதிகளே பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். ஆண்டவரோட கோபாக்கினி நம்ம மேலே வரக்கூடாது. அதுபடினால் இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்க வேண்டும். முதல்ல என்ன வசனத்தை சொன்னோம், நம்ம இன்னும் நிறைய இருக்குது. அதை ஒவ்வொரு வாரமாக சொல்கிறேன். அடுத்த வசனங்கள் எல்லாம் மாட்டுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே என்ன விளையுமா? பொன் விளையும். அந்த தேசத்தில் பொன் நல்லது. அது அவ்விடத்திலே பீதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. முதலாவது என்ன சொன்னா? பைசோன்னு சொன்னா என்னது? ஜபம். நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இந்த புதிய வருடத்துல ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி எந்த நேரம் பொண்ணு என்னன்னு சொல்லும்போது என்னது? விசுவாசம். கர்த்தர் மாதத்துல உங்களுக்கு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது பீதோலாகும். அது என்ன நினைச்சனா? வாசனை கொடுக்க. அப்புறமா கோமேத கல்லன்னு சொல்லி நியாய தீர்ப்பு. இந்த 4 காரியத்தை பற்றி சொன்னோம். ஆனபடி இந்த கேட்ட இந்த வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.